அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 20. எதையும் இழக்கும் இயல்பு. இரவு 9-10 நாழிகை இருக்கும். முன்சிறை அறக்கோட்டத்தின் முன்வாயிற் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன. அரங்கோட்டத்து வேலைகளை முடித்துக்கொண்டு ஓய்வாக அமர்ந்து உரையாடலில் ஈடுபட்டிருந்தனர் அண்டராதித்தனும் கோதையும். இன்னும் ஒரு நாள் கொற்கையில் தங்கி முத்து மாலை வாங்கி கொண்டு வந்திருக்கலாம். கலவரத்தை சாக்கு காட்டி பயமுறுத்தி என்னை இழுத்துட்டு வந்துட்டீங்க. இப்படி தொடர்ந்து என்னை ஏமாற்றி கொண்டே வரீங்க. இது கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்னா இல்லை என்று கோதை வம்புக்கு கொடி கட்டி பறக்க விட்டாள். அதானே கேட்டேன், காரியத்தோடு தான் பேசுறதுக்கு வந்தாயா? அன்னைக்கு நாம் இருவரும் கொற்கையிலேருந்து அந்த நேரத்தில் திரும்பி இருக்காவிட்டா அந்த கரவந்தபுரத்து பிள்ளையாண்ட பாழ் மண்டபத்தில் அழுதுண்டே கிடந்து திண்டாடி இருப்பான். பாவம், அவனுக்கு அப்படியா நேர வேண்டும்? எந்த பயல்களோ திருமுகத்தை பறித்து கொண்டு அவனை அடித்து போட்டுட்டு போயிருக்கும்போது நாம் சென்றதால் அவனுக்கு உதவ முடிஞ்சது கோதை. இந்த மாதிரி மற்றவர்களுக்கு துன்பத்தை போக்கி உதவுறதில் கிடைக்கிற பெருமை ஒரு முத்து மாலையை கழுத்தில் அணிந்து கொள்வதால் கிடைக்குமா? அடடா, என்ன சாமர்த்தியமான பதில்! உலகத்தில் உள்ள ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் எங்கெங்கோ நன்றாக பேசிட்டு பெயர் வாங்கிடுறாங்க. வீட்டு பெண்களிடம் பேசும்போது மட்டும் இப்படி அசடு வழிஞ்சு விடுதே. எனக்கு முத்துமாலை வாங்கி தரதற்கு வக்கில்லைன்னு ஒப்புக்கொள்ளுங்களேன். ஏன் இப்படி பூசி மொழிகி பதில் சொல்கிறீங்க? அம்மா தாயே பரதேவதை, உன் வெங்கல நாக்க கொஞ்சம் அடக்கியே பேசு. மூளைக்கு மூளை படுத்து தூங்கி கொண்டிருக்க யாத்திரிகள்லாம் வீழ்ச்சி கொண்டு போகிறாங்க. உன்னிடத்துல நான் படுற பாட்டை வேற ஆம்பளைங்க பார்த்துட்டா வெக்க கேடுதான். இந்த பயம் மட்டும் உங்களுக்கு இருக்கிறதே, ஒரு முத்து மாலை வாங்கி கொடுத்துடுறது தானே. கோதை, உனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன் கேள். உன்னோட மனைவி உனக்கு அடங்கிய கற்பும் புகழும் உடையவளாக இருந்தால் நீ உன் பகைவர்களுக்கு முன் பீடு நடை நடக்கலாம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த அறிவுரையை உன்னை பொண்ணு அடங்காப்பிடாரி பெண்களை நினச்சிட்டு தான் அவர் சொல்லியிருக்கார். ஆஹா, அறிவுரைக்கு ஒன்றும் குறவில்லை. உலகத்தில் மலிவாக வேண்டாம்னு வெறுத்து ஒதுக்க அளவுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாயிற்றே அது. உங்களுக்கு பகைவர்களும் இல்லை, நீங்கள் அவங்க முன்னு பீடு நடக்கவும் வேண்டாம். நீ இப்படி முரண்டு பிடிச்சா கூறாமல் சந்நியாசம் வாங்கி கொள்றதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. சந்நியாசம் கொள்கிற ஆளைப்பாரு, ஒரு பானை புளிக்குழம்பும் புளிச்ச தயிரும் பழைய சோறும் படுற பாட்டில் சந்நியாசம். ஐயோ, மானம் போகிறதடி, மெல்ல பேசேன். இந்த வேடிக்கை தம்பதிகள் இப்படி ரசமாக பேசிக்கொண்டிருக்கிற கட்டத்தில் அரங்கோட்டத்தின் வாயிற்கதவு பலமாக தட்டப்பட்டது. இருவரும் எழுந்திருந்து போய் கதவை திறந்தார்கள். அந்த காலத்தில் இருளில் வாயிலில் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்ததும் அவர்கள் திகைப்பின் எல்லையை அடைந்தனர். மகாராணி வானவன் மாதேவியாரும் மற்றொரு பெண்ணும் வாயிலில் நின்று கொண்டிருந்தனர். பல்லக்கை இறக்கிவிட்டு ஓய்ந்து போய் நிற்கும் 4 போகிகளையும் அண்டராதித்தனும் கோதையும் கண்டனர். தேவி, வரவேண்டும் வரவேண்டும். இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக தங்கள் வந்தொழியது அரங்கோட்டத்துக்கே பெருமை என்று பரபரப்படைந்து கூறினான் அண்டராதித்தன். கோதை ஒன்றும் பேசத் தோன்றாமல் பயபக்தியோடு மகாராணியை கைகூப்பி வணங்கினாள். அவசரமாக உள்ளே ஓடிப்போய் கைவிளக்கை பொருத்தி ஏற்றிக்கொண்டு வந்தான் அண்டராதித்தன். அவன் விளக்கை முன்னால் பிடித்துக்கொண்டு மகாராணியையும் வண்ணமகளையும் உள்ளே அழைத்து சென்றான். கோதை ஓடிப்போய் மகாராணி அமர்வதற்கேற்ற ஆசனம் ஒன்றை தேடி எடுத்து கொண்டு வந்து போட்டாள். மகாராணி அமர்ந்து கொண்டார். அண்டராதித்தன் மகாராணி என்ன கூறப்போகிறார் என்பதை கேட்பதற்கு சித்தமாக கை கட்டி வாய்ப்பொத்தி பவ்யமாக அருகில் நின்றான். புவனமோகினி தரையில் மகாராணிக்கு அருகே உட்கார்ந்து கொண்டாள். மருண்ட பார்வையோடு கோதை அண்டராதித்தனின் முதுகுக்கு பின்னால் அடக்க ஒடுக்கமாக தோற்றமளித்தாள். அவளுடைய கலகலப்பான சுபாவத்துக்கும் குறுகுறுப்பான பேச்சுக்கும் முற்றிலும் மாறாக இருந்தது அவள் செயற்கையாக வருவித்து கொண்ட அந்த அடக்கம். என்ன ஐயா, அரங்கோட்டத்து மணியக்காரரே, பசியோடு உங்கள் அரங்கோட்டத்தை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் வயிற்றை நிரப்புவதற்கு ஏதாவது வைத்திருக்கிறீரா? மகாராணி விளையாட்டுக்காக கேட்கிறார் என்று நினைத்து கொண்டான் அண்டராதித்தன். தேவி, தாங்கள் உத்தரவிட்டால் இப்போதே அறுசுவை உண்டி தயாரித்து அளிக்கிறோம். தயாரிக்கவும் வேண்டாம், ஒன்று வேண்டாம். இந்த வேலையல்லாத வேளையில் உம்மையும் உமது மனைவியையும் சிரமப்படுத்தும் நோக்கம் எங்களுக்கு இல்லை. கைவசம் என்ன உணவு இருந்தாலும் அது போதும். கைவசம் ஒன்றும் வகையாக இல்லை. ஒரு நொடியில் அட்டிற்சாலையில்
மடை பரிசாரகம் புரியும் பணிப்பெண்களை எழுப்பிவித்து அடுப்பு மூட்ட சொல்லிவிடுகிறேன். அடுப்பு மூட்ட சொல்வது இருக்கட்டும், கையில் என்ன உணவு இருந்தாலும் நாங்கள் உண்ணத் தயார். வகையாக வேண்டுமென்று இப்போது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மகாராணி விளையாட்டுக்காக கேட்கவில்லை, உண்மையாகவே கேட்கிறார் என்று அவனுக்கு அப்போதுதான் விளங்கியது. தேவி, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. பொறுத்திருந்து நாங்கள் தயாரிக்கும் அறுசுவை உணவை ஏற்றுக்கொண்டுதான் போக வேண்டும். வராதவர் வந்திருக்கிறீர்கள் என்று கோதை பணிவான குரலில் முன்னால் வந்து வேண்டினாள். அவள் குரலில் ஆவல் கிளர்ந்து ஒலித்தது. நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காக கேட்கவில்லை பெண்ணே, எனக்கு அது முக்கியமில்லை. பல்லக்கு சுமந்து கொண்டு வந்தவர்களின் பசியை முதலில் தீர்த்துவிட வேண்டும். அப்புறம் இந்த பெண் காலையிலிருந்து என்னிடம் சொல்லாமல் பட்டினி கிடக்கிறாள். இவள் பசியையும் தீர்க்க வேண்டும். நீரிலிட்ட பழைய சோறும் புளிக்குழம்பும் தான் இருப்பவை. இவை எந்த நேரத்தில் வாய்க்கு சுவையாக இருக்காது. தயவு செய்து அரிசில் ஆக்கியே அழித்துவிட அனுமதிக்க வேண்டும் என்று கெஞ்சினாள் கோதை. மகாராணி கேட்கவில்லை. இருந்த உணவே போதும் என்றார். அண்டராதித்தன் தான் வாயிற்புறம் போய் பல்லக்கு தூக்கிகளை அழைத்து வந்து உட்கார்த்தினான். கோதை சோற்றை பிசைந்து ஒவ்வொருவருக்கும் இலையில் கொண்டு வந்து வைத்தாள். புவன மோகினிக்கு கூட அதையே அளித்தாள் அவள். மகாராணிக்கு மட்டும் அந்த பழைய சோற்றை கொடுக்கவில்லை. பயந்து கூசி பேசாமல் இருந்து விட்டாள். அரண்மனையில் முக்கனிகளும் பாலும் தேனும் நறுநெய்யும் அறுசுவை உண்டிகளும் உண்ணும் மகாராணியிடம் சில்லிட்டு குளிர்ந்த பழைய சோற்றையும் ஆறிப்போன புளிக்குழம்பையும் எப்படி கொடுப்பது? புதிதாக தயாரிக்கவும் மகாராணி சம்மதிக்க மாட்டேன் என்கிறாள். குழந்தைகள் உண்பதை கருணை ததும்பி வழிந்து அகமும் புறமும் துளும்ப இருந்து காணும் தாய் போல அவர்கள் உண்பதை பார்த்து கொண்டே வீற்றிருந்தார் மகாராணி. அவர் உள்ளம் நிறைந்தது. எல்லோரும் உண்டு எழுந்த பின் கோதை சோறு பிசைந்த உண்கலத்தில் ஒரு சிறு தேங்காயளவு பழைய சோறு மீதம் இருந்தது. மகாராணி அதை பார்த்தார். கோதையை அருகில் கூப்பிட்டு, பெண்ணே, அந்த சோற்றை ஓர் இலையில் திரட்டி வைத்து எடுத்துக்கொண்டு வா என்று கூறினார். தேவி, அது ஏதோ சொல்லி தடுக்க முயன்றாள் கோதை. சொன்னால் சொன்னபடி எடுத்துக்கொண்டு வா என்று அழுத்தமான தொனியில் மகாராணி இடையிட்டு கூறியதால் கோதை மறுமொழி பேச வழியில்லை. அப்படியே இலையில் திரட்டி எடுத்துக்கொண்டு வந்தாள். மகாராணி தின்பண்டத்துக்காக கையை நீட்டும் ஒரு செல்ல குழந்தையைப் போல் இரு கைகளையும் நீட்டி ஆசையோடு அந்த இலையை வாங்கி கொண்டார். அடுத்த கணம் அவருடைய வலக்கை விரல்கள் இடது கையில் ஏந்தி கொள்ளப்பட்ட இலையிலிருந்து சோற்றுத்திரளை அள்ளி வாய்க்குள் கொண்டு போயின. பல்லக்கு தூக்கிகள், வண்ணமகள், கோதை, அண்டராதித்தன் அத்தனை பேருக்கும் ஒரே திகைப்பு. பிடிவாதமாக அந்த சோறுதான் வேண்டும் என்று மகாராணி வற்புறுத்தி கேட்டு வாங்கி சாப்பிடும்போது எப்படி தடுக்க முடியும்? எல்லோரும் இரக்கமும் பரிதாபமும் ததும்பும் விழிகளால் இலையை ஒரு கையால் ஏந்தி மறு கையால் உண்ணும் அந்த பேரரசியை இமையாமல் பார்த்து கொண்டே நின்றார்கள். ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? பார்ச்சோறு உண்கிறவள் பழைய சோறு உண்கிறேனே என்றுதானே வியக்கிறீர்கள். பார்ச்சோறானால் என்ன, பழைய சோறானால் என்ன? பார்த்தால் இரண்டும் ஒரே நிறம்தான். சிரித்துக்கொண்டே அவர்களுக்கு சொன்னார் மகாராணி. எதையும் இழக்கத் துணிகிற மனம் வேண்டும் என்று காந்தளூர் மணியம்பலத்தில் மகாராணி தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட வாக்கியம் புவனமோகினிக்கு இப்போது நினைவு வந்தது. சிறிது நேரம் அரங்கோட்டத்தில் இருந்துவிட்டு இரவே பயணத்தை மீண்டும் தொடங்கி அரண்மனைக்கு போய்விட்டார்கள் அவர்கள்.